நோ அவன் ராகி கேக் ட்ரை பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது, ஹெல்த்தியும் கூட. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டோம், 1/3 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம், அண்ட் தென் 1/4 கப் தயிர், 1/4 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துருக்குறோம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் வந்து இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிடுங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கிடலாம். அண்ட் தென் அதை வந்து ஸ்டீமர், நான் இட்லி ஸ்டீமர் எடுத்துருக்கிறேன், அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பவுல் வைக்க போகிறோம். பவுலில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா நான் வந்து நெய் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. அரை தான் ஊற்றணும், ஏன்னா வந்து அது பொங்கி வரும். ஸோ அரை இது ஊற்றிக்கோங்க. அதில் நட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் நம்ம இன்னும் சுகர், அதாவது எக்ஸ்ட்ரா மிட்டில் நம்ம கடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டைரி மில்கில் வந்து பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் வந்து எனக்கு வந்து 23 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து டூத் பிக்கில் உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்டீம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தானா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.